அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீனராசிக்காரர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்களா, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடின வீடியோ தாங்க இது. தங்களுடைய குணாதிசயங்கள் பற்றியும் உங்களுடைய பலம் பலவீனம் பற்றியும் அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசியினரும் அவர்களினுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பாங்க. அந்த வகையில் மீன ராசியினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மீனராசிக்காரர்களினுடைய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த செயலுக்கும் அது கடினம் அப்படின்ற சொல்லே அவர்களிடம் கிடையாதுங்க. செயல்களை செய்கிறதுல எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பாங்க. தனக்கு அப்படின்னு அனைத்தையும் எடுத்து வைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்போதுமே அவர்களினுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் இயற்கையை விரும்புபவர்களாகவே இருப்பாங்க. இவர்களை யார் நேசிக்கின்றனரோ அவர்களை அவர்களும் நேசிப்பாங்க. நற்குணங்களை கொண்டவங்க. இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களின் முடிவெடுக்கிறதுலையும் சிறந்தவர்களாகவே இருப்பாங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களிடம் இவர்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறுபாடு இல்லாம பழகுபவர்கள் அப்படின்னு சொன்னால் மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்களினுடைய இல்லற வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. மீனராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கின்றனரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி. இவர்களின் நற்குணம் மிகுந்தவங்க. அனைத்து ராசிக்கான சந்திர திசை கொடுக்கும் பலன்கள் அப்படின்னாலும் இவர்களுக்கு சங்கடங்கள் நேரக்கூடிய சமயத்தில் புஷ்பாகாரம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்வது, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது. துன்பங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாகி 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரல்ல அணிய வேண்டும். அவர்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பகரகம் கற்கள் நன்மையை தரும். அதே போல் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் சத்யநாராயண பூஜை செய்கிறது, வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். மீன ராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. மீனராசியின் ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில் எல்லா நாளும் விசேஷமான நாட்கள் தான். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ராசியான நாட்களுக்காக அமைகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி கிடையாது. செவ்வாய்க்கிழமைகளில் கொடுக்கல் வாங்கல் கூடாது. புதிய வேலைகளையும் அவர்கள் தொடங்கக்கூடாது. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோன்னா 3 மற்றும் 7. மற்ற எண்கள் இதன் கூட்டு எண்களான 3, 12, 21, 30, 48, 57, 66, 75. மற்ற எண் 7 எண் கூட்டு எண்களாக 7, 16, 24, 25, 34, 43, 52, 61, 70 இவை யாவும் சுபம் தரும் எண்களாகும். இது மட்டுமல்லாமல் 1, 2, 9 சுபம் தரும். 1, 2, 9 சுபம் தரும் எண்களாகவும் 4, 8 சமமாகவும் இருக்கும். 5, 6 நன்மையை தராது. இவற்றில் சுகம் தரும் எண்ணெய் கொண்டு வியாபாரம் செய்தால் நன்மை அதிகமாகவே கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
இவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் நிறைந்ததாக இருக்க பெற்றாலும் தற்போது கிரகங்களினுடைய அமைப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு சில சமயங்களில் ஏழரையினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது மற்ற விஷயங்களை விட இந்த நேரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காக இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அதீதமான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய மாற்றம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறுகிறதுங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய அமைப்பின்படி வரக்கூடிய அடுத்த மாத காலம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண் தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களினால ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நல்ல காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் மற்றொரு புறம் சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே மாதிரி பெண் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் தங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் வக்ரமாகி 7வது இடத்தை பார்க்கறதுனால துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே 7.5 நடந்து கொண்டிருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவைங்க. அமைதியை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும். மனத்தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தாயுடன் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. சகோதரர்களிடம் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். கடன் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். 6வது வீட்டில் கேது அமர்வது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தடைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாய் புதன் வீட்டுக்கு வரும்போது வருமானம் அதிகரிக்கலாம். பணவரவு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் விழிப்புணர்வுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக நீங்கள் 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னா வித்தியாசமான அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாலினத்தவரிடம் ஈர்ப்பு, ஆன்லைன் பண மோசடி போன்றவை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க. வேறு வேலை கிடைத்தால் மட்டும் வேலையை விட வேண்டியது அவசியம். அதற்கு முன்பாக எந்த ஒரு அவசரமோ பட்டு வேலையை விட வேண்டாம். இல்லை பெரிய அளவில் சிக்கலில் சிக்கிக்கொண்டு விபரீதமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. நீங்கள் 40ல் இருந்து 60 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னா அனைத்து விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்து தான் ஆகணும். வீட்டில் இழப்பு, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக யோசிக்காம உங்களுடைய செயல்களில் கவனமும் நிதானமும் நீங்கள் கடைபிடித்தால் மட்டும் போதுமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது நல்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு புறம் உங்களுக்கு துன்பம் துயரம் ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது தங்களுக்கு தொழிலில் ஓரளவுக்கு ஏற்றம் உண்டாகலாம். உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மரண பயம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க. அவர்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. பிள்ளைகள் வண்டி வாகனம் இயக்கும் போது கவனமாக இருக்குமாறு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீடு, நிலம், இடம் போன்றவை வாங்குவது, திருமணத்திற்காக செலவு செய்வது அப்படின்னு சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்க்காத விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். இதுவரை இழுபறியாக இருந்து வந்த அனைத்து விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க. இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மாற ஆரம்பிக்கும். ஒரே அடியாக மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல மேன்மை உண்டாக கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது.
இருந்தாலும் அதிக பணத்தை முதலீடாக போடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. குறிப்பாக வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதி கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதீத நன்மைகளை அடையணும்னா கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.